My silence is better than 1,000 answers, for it presents the dignity of many unasked questions. என்னுடைய அமைதி நூற்றுக்கணக்கான கேள்விகளுக்கான பதிலாக இருக்கிறது. என்னுடைய டிக்னிட்டி பல பதிலளிக்கப்படாத கேள்விகளுக்கான பதிலாக இருக்கிறது. டாக்டர் மன்மோகன் சிங்குடைய இந்த வார்த்தைகள், an accidental prime minister, an accidental finance minister, இன்னைக்கு சைலன்ஸாக இந்த நாட்டுடைய தலையெழுத்தை மாற்றிவிட்டு இந்த நாட்டுடைய எக்கனாமியை ரிஃபார்ம் செய்துவிட்டு இந்த நாட்டுடைய 3 trillion எக்கனாமியுடைய அந்த உண்மையான கிங்காக மறைந்து நிற்கிறார். காங்கிரஸாக இருக்கட்டும், பிஜேபியாக இருக்கட்டும், உலக நாடுகளில் இருக்கக்கூடிய எந்த தலைவராகவே இருக்கட்டும், மன்மோகன் சிங் அவர்களுடைய இந்த ரிஃபார்ம்களை பற்றி இந்தியா என்கிற பெயரை எடுத்த உடனேயே, முக்கியமாக 90-92 காலகட்டத்தில் எந்த அளவில் இந்தியாவுடைய எக்கனாமி ஃபெயில் ஆகி கொண்டிருந்ததோ அந்த தருணத்தில் நரசிம்மராவ் மற்றும் மன்மோகன் சிங் அவர்கள் மட்டும் இல்லை என்றால் இன்னைக்கு இந்தியாவுடைய நிலை பாகிஸ்தான் அதைவிட மிக மோசமாக மாறியிருக்கும். அன்னைக்கு அவர்கள் எடுத்த மெஷர்ஸ், அன்னைக்கு அவர்கள் எடுத்த சரியான திட்டங்கள், அதன்படிதான் இன்னைக்கு இந்தியாவுடைய நிலை 3 trillion எக்கனாமி, பிரைம் மினிஸ்டர் மோடி கூறும்படி 5 trillion எக்கனாமிக்கான அந்த கனவை அவர் பார்த்து வருகிறார். ஆனால் எந்த வேலையை நிர்மலா சீதாராமன் அவர்கள் பார்த்து வருகிறார்களோ, எந்த வார்த்தைகளை பிரைம் மினிஸ்டர் மோடி பேசி வருகிறாரோ, இந்த அனைத்திற்கான காரணம் யார் என்று நீங்க பார்த்தீர்கள்னா டாக்டர் மன்மோகன் சிங் மட்டும்தான் என்று நான் கூறுவேன். எப்படி ஆஸ் அ பிரைம் மினிஸ்டர் இந்த நாட்டை ஃபெயில் ஆக்கி கொண்டிருக்கிறார் பிரைம் மினிஸ்டர் மோடி, எப்படி ஆஸ் அ பிரைம் மினிஸ்டர் இந்த நாட்டுடைய ரெஃபார்ம்ஸ்களை மட்டும் செய்யாமல் இந்த நாட்டுடைய எக்கனாமிக் அடித்தளத்தையே மாற்றி இந்த நாட்டுக்கக்கூடிய ஜிடிபியாக இருக்கட்டும், இந்த நாட்டில் கொண்டு வரப்பட அந்த வேலை வாய்ப்புகளாக இருக்கட்டும், அனைத்தையும் சரிபார்த்து சென்ற டாக்டர் மன்மோகன் சிங்களுடைய ஒரு சில விஷயங்களை நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். 1992ஆம் ஆண்டு ஒரு நாள் மதியம் நேரத்தில் திடீர் என்று ஒரு ஃபோன் கால் வருகிறது. PV நரசிம்மராவ், அதாவது பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸ்ல இருந்து ஒரு அழைப்பு. டாக்டர் மன்மோகன் சிங் அப்போ RBIல பணிபுரிந்து கொண்டிருந்தார். இந்த மாதிரி ஒரு பொசிஷன் காலியாக இருக்கு, ஃபைனான்ஸ் மினிஸ்டர் பொசிஷன். நாங்க உங்களை தான் பார்த்து வருகிறோம், நீங்க இந்த பொசிஷன்ல வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். மன்மோகன் சிங் ஒண்ணுமே புரியல. He thought it's a wrong call. கொஞ்ச நேரத்துக்கு அவருக்கு உண்மை தெரியாத வரையில் அவர் அமைதியாக இருந்திருக்கிறார். இல்ல we have called the right person who's an economist, Howard return. உங்களைத்தான் நாங்க எதிர்பார்க்கிறோம், உடனடியா நீங்க PM ஆஃபீஸுக்கு வாங்க. இவருக்கு ஒண்ணுமே புரியல. and he went to PM's office. அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரிகிறது உண்மையிலேயே வந்த கால் இவருக்கு தான், இவரை தான் ஃபைனான்ஸ் மினிஸ்டராக பதவியேற்க சொல்லுகிறார். சரி, ஃபைனான்ஸ் மினிஸ்டராக பதவியேற்றதற்கு பின்பு அவர் எடுத்து வைத்த ஒரே ஒரு கண்டிஷன், எனக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கணும், நான் வேலை பார்க்கக்கூடிய இந்த இடத்தில் எந்த விதமான அரசியல் இன்டர்ஃபியரன்ஸும் இருக்கக்கூடாது. இன்னைக்கு இந்தியா இருக்கக்கூடிய நிலை, அந்த காலகட்டத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா இந்தியாக்கிட்ட இருந்த அனைத்து ரிசர்வ் பணமாக இருக்கட்டும் அல்ல நகையை கூட நாம் கடன் அடமான வைக்கக்கூடிய அந்த தருணம் இருக்கு. இதுல இருந்து மீட்டெடுக்க எனக்கு தெரியும், ஆனால் எனக்கு அந்த சுதந்திரம் கிடைத்தால் மட்டும்தான் என்னால் அதை செய்ய முடியும். இதற்கு நீங்க உத்தரவாதம் கொடுத்தீங்கன்னா நான் ஃபைனான்ஸ் மினிஸ்டராக பதவி ஏற்கிறேன். ஒரு சில டிவி இன்டர்வியூஸ்களில் பிஜேபி அண்ட் RSS அவர்கள் த ஆக்சிடென்டல் பிரைம் மினிஸ்டர் என்று ஒரு படம் கூட வந்தது. No, I'm not just an accidental prime minister, I'm also an accidental finance minister. திடீர் என்று என்னை ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஆக்கினார்கள், திடீர் என்று என்னை பிரைம் மினிஸ்டராக மாற்றினார்கள். சரி, டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களுடைய ஒரு சில ரிஃபார்ம்ஸ்களை பற்றி நீங்க பாருங்கள். அதற்கு பின்பு மோடி அண்ட் டாக்டர் மன்மோகன் சிங் இவர்களுடைய அந்த வித்தியாசம் என்ன, எந்த அளவில் அவர்கள் வேறுபட்டு நிற்கிறார்கள், அதையும் நீங்க பார்க்க வேண்டும். ஆஸ் அ ஃபைனான்ஸ் மினிஸ்டர், லிபரலைசேஷன், லைசன்ஸ் ராஜ் 91க்கு முன்னாடி லைசன்ஸ் ராஜ் தான் இருந்தது. அந்த லைசன்ஸ் ராஜை நீக்கி ஒட்டுமொத்த உலக நாடுகளில் இருந்த மக்கள் இங்கே இந்தியாவில் வந்து பிஸ்னஸ் செய்யலாம், இந்தியாவில் டைரக்டாக இன்வெஸ்ட் செய்யலாம்,
பிரைவேட் என்டர்பிரைசஸை என்கரேஜ் செய்யக்கூடிய அந்த அனைத்து திட்டங்களையும் அனைத்து ரிஃபார்ம்ஸ்களையுமே முதல் முறையாக 1991-92 மன்மோகன் சிங் தான் எடுத்து வந்தார். குளோபல் இன்டிகிரேஷன், இந்தியன் எக்கனாமி, ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ட்ரேட் மூணுமே திறந்து விட்டார். அதாவது இந்தியாவோட எக்கனாமி எந்த அளவில் வெளிநாட்டிலிருந்து வந்த பணம், வெளிநாட்டிலிருந்து நடக்கக்கூடிய அந்த ட்ரேட், இந்தியாவில் மேனுஃபேக்சர் நடந்து இங்கிருந்து வெளிநாட்டுக்கு அனுப்புங்கள், வெளிநாட்டிலிருந்து இம்போர்ட் செய்யுங்கள் என்கிற அந்த ரிஃபார்ம்ஸ்களையும் கொண்டு வந்து இதற்கு முன்பு நீங்க பார்த்தீர்கள்னா இந்த அளவில் யாருமே செய்யவில்லை. பாலிசி ஓவர் ஹால் இங்கே தான் நீங்க முக்கியமாக பார்க்கணும். இப்போ எப்படி நீங்க ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமனை பார்க்கிறீர்களோ, எப்படி பிரைம் மினிஸ்டர் மோடியை பார்க்கிறீர்களோ, அதை தாண்டி எந்த அளவில் ஒரு உண்மையான பிரைம் மினிஸ்டர், உண்மையான ஃபினான்ஸ் மினிஸ்டர் இந்த வேலையை பார்த்திருக்க வேண்டுமோ அதை எப்படி செய்தார் என்று நீங்க பாருங்கள். டாக்ஸ் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரப்பட்டது. ரெடியூஸ்ட் இன் டாரிஃப்ஸ், இப்போ எப்படி 5%, 12%, 18% ஜிஎஸ்டி, அதுக்கு மேல செஸ், அதுக்கு மேல இன்கம் டாக்ஸ், அதுக்கு மேல மற்ற வரிகளை போட்டு உங்களிடமிருந்து பணவேட்டையை இந்த நாட்டு அரசாங்கம் நடத்தி வருகிறதோ, அன்னைக்கு அவர் கொண்டு வந்த ரிஃபார்ம்ஸ் உங்கள் மீது பாரம் குறையணும். இங்க பிசினஸ் செய்யக்கூடிய நபர்கள் அவர்கள் மீது டாக்ஸ் பர்டன் இருக்கக்கூடாது. சின்ன சின்ன தொழில் செய்யக்கூடிய இந்தியர்கள் அவர்கள் மீது டாக்ஸ் பர்டன் இருக்கக்கூடாது, வரி குறையணும். சிம்பிளிசிட்டி இன் டாக்ஸ் ப்ரொஃபைல், அதை அவர் செய்தார். ப்ராப்பர்ட்டி ரிடக்ஷன், GDP growth, creating jobs, lifting millions out from the poverty. Jobs create செய்தார், வேலை வாய்ப்பை உருவாக்கினார். இந்த நாட்டுடைய உண்மையான வளர்ச்சி இதுதான். உங்கள் கையில் வேலை வாய்ப்பு இருந்தால் உங்களுக்கு சம்பளம் கிடைக்கும். சம்பளம் கிடைத்தால் நீங்க கடைக்கு போய் பொருட்களை வாங்குவீர்கள். பொருட்களை வாங்கினால் அந்த எக்கனாமிக்குள்ளேயே பணம் வரும். இப்போ என்ன நடக்குது? 85 கோடி மக்களுக்கு இலவசமாக ராஷனை கொடுக்கிறோம். யாருக்கு இருந்து அந்த ராஷனை வாங்குகிறீர்கள்? விவசாயிகள். எவ்வளவுக்கு வாங்குறீர்கள்? அடித்தட்டு விலையில நீங்க அந்த பொருட்களை வாங்குறீர்கள், இலவசமாக கொடுக்கிறீர்கள். யாருடைய பணத்தை வைத்து கொடுக்கிறீர்கள்? இந்தியர்களுடைய பணத்தை வைத்து கொடுக்கிறீர்கள். வேலை வாய்ப்பு உருவாகிறதா? கிடையாது. எக்ஸ்போர்ட் நடக்கிறதா? கிடையாது. 85 crore இந்தியன்ஸ் ஆர் டிபெண்டன்ட் ஆன் ராஷன் டுடே. அப்போ 85 கோடி மக்களை நீங்க கையேந்தும்படி நீங்க நிக்க வைத்திருக்கிறீர்கள். இஸ் இஸ் வாட் a reform, what you call it as? No. எப்படி ஜிஎஸ்டியை மன்மோகன் சிங் பார்த்தார் என்று நீங்க அதையும் நீங்க பார்க்க வேண்டும். நிச்சயமாக ஜிஎஸ்டி இருக்க வேண்டும் என்கிற ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுத்த நபர் யார் என்றால் டாக்டர் மன்மோகன் சிங் தான். அவருடைய ஐடியா படிதான் 0% 12%, அதாவது குறைந்தபட்சம் 0% ஜிஎஸ்டி, அதிகபட்சம் 12%. அன்னைக்கு எதிர்கட்சியாக இருந்த பிஜேபி ரோட்டில் இறங்கி ஜிஎஸ்டி எதிர்க்கிறோம் என்று கூறி வந்தார்கள். ஆனால் அவர் கொண்டு வந்த ஜிஎஸ்டியின் அர்த்தம் என்ன, எப்படி அவர் கொண்டு வர ஆசைப்பட்டார் என்று நீங்க பார்த்தீர்கள்னா, சிம்பிளிசிட்டி இன் ஸ்ட்ரக்சர், a single moderate tax rate to avoid complexity and confusion for business. ரொம்பவே சிம்பிளா ஒரு டாக்ஸ் டேரிஃப் இருக்கும், எந்த விதமான காம்ப்ளெக்சிட்டியும் இருக்கக்கூடாது. இன்னைக்கு என்ன நடக்குது அதையும் நீங்க பார்க்க போறீர்கள். கிராஜுவல் இம்ப்ளிமெண்டேஷன், ஒரே மூச்சில் ஜிஎஸ்டியை போடுவதற்கு அவர் எப்பவுமே ஒத்துக்கவில்லை. கிராஜுவலா கொஞ்சம் கொஞ்சமாக ஜிஎஸ்டியை இம்ப்ளிமெண்ட் செய்யுங்கள். ஒரு செக்டர்ல போடுங்க, அப்புறம் 2வது செக்டர்ல போடுங்க, அப்புறம் 3வது செக்டர்ல போடுங்க. ஒரு சில வருடங்களில் ஒட்டுமொத்த பிசினஸ் செக்டர், ஒட்டுமொத்த மேனுஃபேக்சரிங் அனைத்து இடங்களிலுமே நீங்க இந்த ஜிஎஸ்டியை இம்ப்ளிமெண்ட் செய்யலாம். இது அவருடைய கனவு. ஃபேர் ரெவென்யூ ஷேரிங், சரியாக ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் 2 பேருக்குமே சரியான ஷேரிங் இருக்கணும். இன்னைக்கு என்ன நடக்குது? ஸ்டேட்கள் கதறி வருகிறார்கள், எங்களுக்கு பணம் வரல. வெஸ்ட் பெங்கால் போன்ற மாநிலம், தமிழ்நாடு போன்ற மாநிலம், எங்கெல்லாம் பிஜேபி இல்லாத மாநிலங்களாக இருக்கிறதோ அங்கெல்லாம் அந்த பணத்திற்காக ஒவ்வொரு மேடையிலும் ஒவ்வொரு பார்லிமெண்ட் செஷனிலும் எங்க மீடியா மைக் கிடைச்சாலும் அங்கெல்லாம் இந்த அலிகேஷன் எடுத்து சமைக்கிறாங்க. எந்த விதமான பணமும் அவர்களுக்கு போவதில்லை. ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்டட் அண்டர் நரேந்திர மோடி கவர்மெண்ட். இதுதான் நீங்க முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம். டாக்டர் மன்மோகன் சிங்கோட ரிஃபார்ம்ஸ்களை பற்றி நீங்க பார்த்தீர்கள். இப்போ பிரைம் மினிஸ்டர் மோடி என்ன செய்தார் அவரை நீங்க பாருங்க. ஆஸ் அ பிரைம் மினிஸ்டர் ஹவு ஹி ஃபெயில்ட், எப்படி ஒரு இன்டெலிஜென்ட்டான பிரைம் மினிஸ்டரை நீங்க அலைக்கழித்து வைத்து வந்தீர்களோ, மன்மோகன் சிங் என்று நீங்க ட்ரோல் செய்து வந்தீர்களோ, உண்மையான மன்மோகன் சிங் யார் என்று உங்களுக்கு புரியும். இதற்கு மேல
மல்டிபிள் டாக்ஸ் ஸ்லாப்ஸ். ஒரு ஸ்லாப் கிடையாது. 5% ஜிஎஸ்டி, 12% ஜிஎஸ்டி, 18% ஜிஎஸ்டி, 28%, இப்போ 35% வரப்போகுது. இதை தாண்டி செஸ், இதை தாண்டி யோர் இன்கம் டேக்ஸ், இதை தாண்டி மற்ற விஷயங்கள், டெவலப்மெண்ட் டேக்ஸ், என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸ், ரோட் டேக்ஸ், இது மாதிரி எத்தனையோ ஸ்லாப்ஸ்களை இம்ப்ளிமெண்ட் செய்திருக்கிறார்கள். ஸோ சிங்கிள் ஜிஎஸ்டி கான்செப்ட் போய் மல்டி டாக்ஸ் ஃபெசிலிட்டி தானே இவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். சரி, ஃப்ளாட் இம்ப்ளிமெண்டேஷன், த ஹர்ட் எக்கனாமி, கம்பவுண்டிங் த எஃபெக்ட் ஆஃப் டிமானிட்டைசேஷன். டிமானிட்டைசேஷன் வந்தது 2016 ஆண்டு. அடுத்த வருடமே, அதாவது அதிலிருந்து மீளுவதற்கு முன்பே ஜிஎஸ்டியை இம்ப்ளிமெண்ட் செய்து விட்டார்கள். மன்மோகன் சிங் என்ன சொன்னார், கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு செக்டருக்கு பின்பு இன்னொரு செக்டர், இன்னொரு செக்டருக்கு பின்பு இன்னொரு செக்டர், கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க இதை இம்ப்ளிமெண்ட் செய்யணும். ஆனால் ஜிஎஸ்டி ஒரே மூச்சில் போடப்பட்டது. டிமானிட்டைசேஷனால் பட்ட அடி, எம்எஸ்எம்இ கம்ப்ளீட்டா கொலாப்ஸ்ட். அடுத்தது ஜிஎஸ்டி. இந்த அடி மீதம் இருக்கக்கூடிய ஒரு சில பிசினஸ் மேன்கள், மீதம் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஃபேக்டரிஸ்கள், அதுலயும் நீங்க பூட்டு போடக்கூடிய வேலையை பார்த்து விட்டீர்கள். திஸ் இஸ் வாட் மன்மோகன் சிங் அண்ட் மோடிஸ் டிஃபரன்ஸ். அடுத்தபடியாக நீங்க பாருங்க, த சைலன்ஸ் பிரைம் மினிஸ்டர் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த நபர் எப்படி பிரஸை சந்தித்தார், எப்படி பிரஸை ஹேண்டில் செய்தார் என்று நீங்க பார்க்க வேண்டும். மன்மோகன் சிங் எப்பவுமே மீடியாவை கூப்பிடுவதிலோ, மீடியா பிரஸ் மீட்டை வைப்பதிலேயோ எந்த விதமான அச்சமும் படவில்லை. இன்னும் சொல்ல போனால் நானே ஒரு சில பிரஸ் மீட்களை அட்டென்ட் செய்திருக்கிறேன். ரொம்பவே பியூட்டிஃபுல்லா, ரொம்பவே ஃபார்மலா இருக்கும். எந்த விதமான ஹசல் பசல் எல்லாம் இருக்காது. அவர் அங்க உட்கார்ந்துருப்பாரு டேபிள். மீடியா கெட்ஸ் டைம் டு குவெஸ்டன். மீடியாவுடைய எந்த கேள்விக்குமே என்னால பதில் கொடுக்க முடியாது என்று எப்பவுமே கூறினது. Every foreign trip, every financial matters, he used to call for a press meet. மீடியாவை அட்ரஸ் செய்து வந்தார். அவருடைய உண்மையான நம்பிக்கை மீடியா மீது இருந்தது, மீடியாவுடைய இண்டிபெண்டன்ஸ் மீது இருந்தது. மீடியா என்னை கிரிட்டிசைஸ் செய்கிறார்கள், அதனால் நான் மீடியாவுக்கு பைட்டெல்லாம் கொடுக்க மாட்டேன்னு எப்பவுமே அவர் கூறினதில்லை. ஒவ்வொரு ஃபாரின் ட்ரிப்லையும் அவர் ஒவ்வொரு இந்த மாதிரி ரிஃபார்ம்ஸ்களை கொண்டு வரும்போது மீடியாவை அட்ரஸ் செய்யக்கூடிய வேலையை அவர் பார்த்தார். மோடி என்ன செய்கிறார்? No, I will not. Oh my God. ஒரு வாட்டி ஒரு மீடியா பர்சன் மைக்கை மட்டும் நீட்டினார். ஓ மை காட், அப்படி அங்கிருந்து எஸ்கே. ஏதோ ஒரு பிரஸ் மீட்ல உட்கார்ந்தாரே ஒழிய, ஆனால் அவர் பேசவில்லை, அமித்ஷாவை மட்டும் வச்சு பேசினார். ஸோ அந்த அளவில் மீடியாவை அவாய்ட் செய்யக்கூடிய நபர் யார் என்றால் பிரைம் மினிஸ்டர் மோடி. மீடியாவை வெல்கம் செய்யக்கூடிய நபர் யார் என்றால் டாக்டர் மன்மோகன் சிங். சரி, மீடியா ரிலேஷன்ஷிப்பை பாருங்க, ரொம்பவே முக்கியமான விஷயம். மீடியா ரிலேஷன்ஷிப்பை பற்றி நீங்க பார்க்கும்போது, மீடியாவுடைய டெக்னிட்டியை எப்பவுமே இந்த நாட்டுடைய டெமோக்ரஸியுடன் ஒப்பிட்டு பார்த்த நபர் தான் டாக்டர் மன்மோகன் சிங். மீடியா கேள்வி கேட்டால் மட்டும்தான் எங்களால் அந்த ரிஃபார்ம்ஸ்களை கொண்டு வர முடியும், நாங்க செய்யக்கூடிய தவறுகளை திருத்த முடியும் என்று நம்பக்கூடிய நபர் தான் டாக்டர் மன்மோகன் சிங். பட் இங்க என்ன நடக்குது? இப்போ என்ன நடக்குது? இன்ஃப்ளூயன்சிங் த மீடியா, நெரேட்டிவ் செட் செய்யப்படுகிறது. அரசாங்கத்திற்கு எது சாதகமாக இருக்கிறதோ அதை மட்டும் தான் மீடியா பேச வேண்டும், அதை மட்டும் தான் மீடியா காட்ட வேண்டும். கவர்மெண்டோடைய லவுட் ஸ்பீக்கராக மாறிவிட்டது இன்னைக்கு உள்ள மீடியா. பட் அன்னைக்கு மீடியா யூஸ்ட் டு குவெஸ்சன். மீடியா ஹேட் பவர் டு ரேஸ் த இஷ்யூஸ் பை த பப்ளிக். தட் இஸ் வாட் டாக்டர் மன்மோகன் சிங் உடைய வேல்யூஸ். நெரேட்டிவ் கண்ட்ரோல், இதை பாருங்க. ஒரு விஷயம் வருது, புல்வாமா இல்லை ஒரு மணிப்பூர் இஷ்யூவா இருக்கட்டும், இது எல்லாமே நீங்க பார்த்தீர்கள்னா மோடி அரசாங்கம் அதை டைலூட் செய்யக்கூடிய வேலையை மட்டும்தான் பார்க்கிறார்கள். உதாரணத்திற்கு இப்ப அமித்ஷா அம்பேத்கர் அவர்களை பற்றி பேசினார். அதை டைலூட் செய்வதற்காக என்னை ராகுல் காந்தி தள்ளிவிட்டார், என்னுடைய தலையில இங்கே அடிபட்டுருச்சு, மத்தியானம் பார்த்தா இன்னொரு பக்கமும் அடிபட்டுருக்கு, ஈவினிங் பார்த்தா ஒரு பெரிய கட்டு, அடுத்த நாள் பார்த்தா கட்டை காலம். ஸோ த நெரேட்டிவ், அந்த நெரேட்டிவை பூஸ்ட் செய்யக்கூடிய நபர்கள் யார்? இதே மீடியாவில் இருக்கக்கூடிய நபர்கள். இப்ப ஜிஎஸ்டியோடைய டாக்ஸேஷன் வந்தது, அதை பற்றி டைலூட் செய்யக்கூடிய நபர்கள் யார் என்றால் இதே மீடியா. எங்கள் போன்ற இண்டிபெண்டன்ட் பத்திரிகையாளர்கள் கூவி கூவி உண்மை பேசினால் கூட எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் வந்து இந்த நபர் போய் பேசி வருகிறார், இந்த நபர் பேசுவதை நீங்க கேட்கக்கூடாது என்று அதையும் டைலூட் செய்யக்கூடிய விஷயத்தை இவர்கள் பார்த்து வருகிறார்கள். எங்களோட வீடியோக்களை போகக்கூடாது, போனால் மக்களுக்கு அந்த உண்மை போய் சேர்ந்துவிடும்.
ஆனால் டாக்டர் மன்மோகன் சிங், he allowed the press to shape the narrative independently. He allowed it. உங்களுடைய பார்வையில நான் சரியா தவறா நீங்க அப்படியே எழுதுங்கள். என்னோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கக்கூடாது. மீடியா மீது எந்த விதமான இன்ஃப்ளூயன்ஸும் இருக்கக்கூடாது. நிர்பயா கேஸ், அதை விட தாண்டி வேறு எந்த விதமான கேஸும் நீங்க பார்த்திருக்க முடியாது. அதை விட பெரிய மக்கள் புரட்சி உங்களால் பார்த்திருக்க முடியாது. அதே போன்ற புரட்சி 15 மாதங்கள் வரை டெல்லி ரோடுகளில், டெல்லி பார்டர்ஸ்களில் நடந்தது. விவசாய போராட்டம். அந்த விவசாய போராட்டத்தை பற்றி எந்த மீடியா ஹவுஸ் சரியாக உங்களுக்கு எடுத்துக்காட்டியது என்று நீங்க பார்த்தீர்கள்னா, ஒரு சிங்கிள் மீடியா ஹவுஸ் கூட அதை செய்யவில்லை. கவர்மெண்ட் அதை கண்ட்ரோல் செய்ய பார்த்தது, இந்த நெரட்டிவை கண்ட்ரோல் செய்திருந்தது. This is what the difference between Modi and Dr. Manmohan Singh. Transparency and propaganda. வெளிப்படைத்தன்மை, ஒரு பொய் பிரச்சாரம். இதை நீங்க பார்த்தீர்கள், உங்களுக்கு புரிய வரும். டாக்டர் மன்மோகன் சிங் சப்ஸ்டான்சிவ் டிஸ்கஷன் ஓவர் ஃபிளாஷி ஸ்லோகன் எல்லாம் கிடையாது. மேடைகளில் போய் பேசுவதெல்லாம் கிடையாது. எலெக்ஷன் பிரச்சாரம், இன்னைக்கு ஒரு மாநிலத்தில் எலெக்ஷனுக்கு பிரச்சாரத்துக்கு போய் நாளைக்கு அவர் எப்பவுமே பிரச்சாரத்திற்கு இறங்கவில்லை. அவருடைய வேலை சரியான பாலிசி, சரியான திட்டங்களை கொண்டு வருவது மட்டும்தான். பட் வாட் அபவுட் மோடி? பேட்டி பச்சாவ் பேட்டி படாவ் அந்த திட்டத்தின் மீது கிட்டத்தட்ட ஒரு 750 கோடி ரூபாய் செலவழித்தார்கள். அந்த 750 கோடி ரூபாய்கள் 75% வெறும் மோடியோட பிரச்சாரத்திற்கு மட்டுமே செலவானது. கோவிடை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த கோவிட் சர்டிபிகேஷனில் உலகத்திலேயே பிரைம் மினிஸ்டர் மோடியோடைய படம் மட்டும்தான் அந்த சர்டிபிகேஷன் இருந்தது. இந்தியா எந்த விதமான வேக்சினேஷனுமே கண்டுபிடிக்கவில்லை. பட் விஸ்வகுரு மோடி, வேக்சின் குரு மோடி என்கிற தனக்கே பட்டங்களை சூட்டிக்கொண்ட மகான் மகாராஜா தான் பிரைம் மினிஸ்டர் மோடி. மேக் இன் இந்தியா, ஆத்ம நிர்பர் பாரத், இது எல்லாமே ஒரு பிரச்சாரம் மட்டும்தான். There was not even a single policy which acted successfully in the ground. This is what the difference between Manmohan Singh or Modi. உண்மையிலேயே மௌனமாக யார் இருந்தார் என்று நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக தான் இந்த பதிவு. லீடர்ஷிப் ஸ்டைலை கொஞ்சம் பாருங்கள். மன்மோகன் சிங் அவர்கள் மிகவும் சைலண்டாக, இன்டெலெக்சுவலாக, இன்டெலிஜென்ட்டாக பல்வேறு விஷயங்களை, கொலாபரேட்டிவ் கவர்னன்ஸ், எதிர்கட்சி கூறினாலும் அதையும் அக்செப்ட் செய்து ஒரு திட்டத்தை கொண்டு வருவதற்கு முன்பு ஒரு ஆழமான ரிசர்ச், ஒரு ஆழமான டிஸ்கஷனுக்கு பின்பு பல எக்ஸ்பர்ட்ஸ்களோட அட்வைஸ் எல்லாம் எடுத்துக்கொண்டுதான் அந்த பாலிசியையே கொண்டு வருவார். பட் வாட் மோடி ஹட் டன்? மோடி ட்ரை டு கீப் எவ்ரிதிங் அண்டர் கண்ட்ரோல். இன்னைக்கு பிஜேபியிலேயே எத்தனை தலைவர்களை நீங்க பார்க்க முடியும்? மோடி அவர் நினைப்பதுதான் சட்டம், அவர் பேசுவதுதான் சட்டம். அவர் எதை கூறுகிறாரோ அதை அப்படியே இம்ப்ளிமெண்ட் செய்யும். ரயில் மினிஸ்டர், ஃபினான்ஸ் மினிஸ்டர், பவர் மினிஸ்டர், இம்போர்ட் எக்ஸ்போர்ட், டெக்ஸ்டைல், டிரான்ஸ்போர்ட், எதை வேணாலும் எடுத்து பாருங்கள். அந்த அனைத்து இடங்களிலுமே மோடியுடைய படம் மட்டும்தான். அந்த அனைத்து மினிஸ்ட்ரிகளுமே பிஎம்ஓ ஆபீஸ்ல தான் வேலை பார்க்கிறது. இண்டிபெண்டாக எந்த மினிஸ்ட்ரியுமே இன்னைக்கு கூட வேலை பார்க்க அனுமதி கொடுக்கவில்லை மோடி. ஆனால் மன்மோகன் சிங் அவருடைய ஒட்டுமொத்த ஸ்டைல் ஆஃப் ஒர்க்கிங்கை நீங்க பார்த்தீர்கள்னா ஒரு கலெக்டிவ் கான்ஷியஸ் பில்டிங். அனைவருமே தனித்தனியாக இண்டிபெண்டாக ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து தன்னோட துறைகளில் நீங்க சரியாக வேலை பார்க்கணும். என்னுடைய பொறுப்பு எக்கனாமி, என்னுடைய பொறுப்பு as a prime minister I should lead this country. Without speaking a word, this man had transformed Indian economy, had transformed Indian growth. அந்த அளவில் இந்தியாவில் சக்சஸ் இருந்தது. இவருடைய எக்கனாமிக் விஷனை பற்றி பாருங்கள். 2004 ஆண்டிலிருந்து 2014 ஆண்டு வரை அவருடைய டர்னியர், 2 டர்னியர், இந்தியா witnessed constant economic growth, robust global diplomacy, poverty alleviation programs like Manrega, Food Security Act. Manrega 100 நாள் திட்டம், ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபருக்கும் 100% ஷியூரிட்டியாக உணவு போய் சேர வேண்டும் என்கிற திட்டம். ரெஃபார்ம் நடக்கிறது, எக்கனாமி க்ரோ ஆகுது, வேலை வாய்ப்பு கிடைக்கிறது, சின்ன சின்ன தொழில்கள் வளர ஆரம்பிக்குது. ஆனால் இன்னைக்கு என்ன நடக்குது? 85 crore பாப்புலேஷன் ஃப்ரீ ரேஷன், வேலை எல்லாம் கிடையாது. ஒரு 5 கிலோ அரிசி பருப்பு நாங்கள் கொடுக்குறோம், நீங்கள் சாப்பிட்டுட்டு வீட்டில் கம்முன்னு இருங்க.
எல்லாத்தையும் நாங்கள் கார்பரேட் கிட்ட வித்துட்டு போறோம். 2008ஆம் ஆண்டு இங்க பாத்தீங்கன்னா ஒரு குளோபல் கிரைசிஸ் இருந்தது ஒட்டுமொத்த உலகத்திலேயே. ஒரு மிகப்பெரிய குளோபல் கிரைசிஸ். உலக நாடுகள், அமெரிக்கா போன்ற நாடு, கனடா, ஆஸ்திரேலியா, ஜெர்மனி போன்ற நாடுகள் அவர்களோட எக்கனாமி சரிந்து கொண்டிருந்த அந்த தருணத்தில் இந்தியாவுடைய எக்கனாமி மட்டும் 8-9% growth ரேட்டில் வளர்ந்து கொண்டிருந்தது. அன்னைக்கு நடந்த அந்த growth தான் இன்னைக்கு வரை சரியாமல் நிற்கிறது. இப்போ பிரைம் மினிஸ்டர் மோடியுடைய 10 ஆண்டு முடிந்து 11வது ஆண்டு இப்போதான் அது சரிய தொடங்கியுள்ளது. This is what மன்மோகன் சிங் had done to this country. கோவிட்ல நடந்த மிஸ்மேனேஜ்மெண்ட் ஆக இருக்கட்டும், நேஷன் வைட் லாக்டவுன், எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் என்று நீங்க பாருங்க. ஒரே மூச்சில் 8 மணி இரவு டெலிவிஷனுக்கு முன்னாடி வந்து இன்னைக்கு 12 மணியிலிருந்து எந்த பஸ்ஸும் ஓடாது, எந்த ரயிலும் ஓடாது, ஒட்டுமொத்த இந்தியாவில் லாக்டவுன். டைமே கொடுக்காது. மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் நடந்து சென்ற அந்த காட்சிகளை நீங்க மறந்திருக்க மாட்டீர்கள். எப்படி வீட்டுக்கு திரும்ப போகிறோம், ஒரு பரபரப்பான சிச்சுவேஷன் ஒட்டுமொத்த இந்தியாவில் உருவாக்கிய நபர் தான் பிரைம் மினிஸ்டர் மோடி. அதனால் நடந்த எக்கனாமிக் லாஸ், அதனால் நடந்த வேலைவாய்ப்பு குறைந்தது, அதனால் இந்தியா இழந்தது எவ்வளோ. ஆனால் அதே நேரத்தில் பிரைம் மினிஸ்டர் மோடியோட நண்பர்கள் மட்டும் அடானியோடைய growth 2000 மடங்கு, அம்பானியோடைய growth அதே போன்று. 13,000 கோடி ரூபாயை சம்பாதித்த நபர் அவருடைய இன்னொரு நண்பர் பாபா ராம்தேவ். So what had மன்மோகன் சிங் had done to this nation நீங்க சொன்னீங்கன்னா, இந்த நாடு கடனாளியாக இருக்க அடுத்த 15 நாட்களுக்கு மட்டும்தான் ஃபண்ட்ஸ் ரிசர்வ்ல இருந்தது. வேற 15 நாட்களுக்கு மேல நம்ம நாட்டை நடத்தவே முடியாது. சரி, இருந்த தங்கத்தை எல்லாம் கொண்டு போய் அடமானம் வைத்து அடுத்த 6 மாதத்திற்குள் அந்த அடமானம் வைத்த அனைத்து நகையுமே திருப்பி மீட்டெடுத்து கடலாம் கட்டி அங்கிருந்து இந்திய எக்கனாமியை எந்த சிகரத்தில் கொண்டு போய் சேர்த்தாரோ டாக்டர் மன்மோகன் சிங். ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்டேஷனுக்கு பின்பு, டிமானிட்டைசேஷனுக்கு பின்பு ஒவ்வொரு முறையும் நான் போட்ட திட்டம் இது கிடையாது, இவர்கள் பணவேட்டைக்காக மட்டுமே ரிஃபார்ம் என்கிற பேரில், ஜிஎஸ்டி என்கிற பேரில் டாக்ஸ் டெரரிசத்தை நடத்தி வருகிறார்கள். This will lead India to a bigger failure. இதுதான் டாக்டர் மன்மோகன் சிங்குடைய வார்த்தைகள். இந்த வீடியோவில் ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய இன்ஃபர்மேஷனை சேகரித்திருக்கிறோம். உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். பிடித்திருந்தால் தயவு செய்து இதை பகிருங்கள். உங்களுடைய கருத்துக்களுக்காக நாங்கள் காத்துக்கொண்டிருப்போம். உங்களுடைய கமெண்ட்ஸ்கள் ரொம்ப முக்கியம். இதை தாண்டி எங்கள் போன்ற இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்ட்களை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் யூபிஐ ஐடி வழியாக உங்களுடைய ஆதரவையும் தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.